சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட சேனல்ல எத்தனையோ சிறு தொழில்களை பத்தி நிறைய வீடியோக்கள் நம்ம பார்த்துருக்கோம். இதுல எனக்கு பர்சனலா பிடிச்ச பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் போட்ட ஒரு கோகனட் பிசினஸை பத்தின வீடியோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கொல்லிமலை தானியங்களை பத்தி ஒரு வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பட்டு தொழில் சம்மந்தப்பட்ட இளம்பிள்ளை பட்டுகளை பத்தின ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாம அன்றாட வாழ்க்கையில நம்ம கடந்து போற நிறைய சிறுதொழில்கள் சம்பந்தப்பட்ட எக்கச்சக்க வீடியோக்கள் நம்மளோட சேனல்ல நம்ம போட்டிருக்கோம். இது எல்லாமே முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, என்னோட பல முயற்சிகள்ல நான் பிராக்டிக்கலா என்ன தொழில் பண்றேனோ, அதை பேஸ் பண்ணியும் பல வீடியோக்கள் நான் போட்டிருந்தேன். ஆனா, இந்த முயற்சி எல்லாமே எனக்கு இப்போ உடனே எடுத்தது கிடையாது. 2009 காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா, நான் அலுமினியம் ஃபாயில், கப்பு, பிளேட் இதெல்லாம் தயாரிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த முயற்சி எடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த சமயத்திலேயே நாட்டுக்கோழி பண்ணை வைக்கலான்னு முயற்சி பண்ணேன். அந்த சமயத்திலேயே பார்த்தீங்கன்னா, மளிகை கடை வைக்க முயற்சி பண்ணேன். சமயத்தில் டீ கடை வைக்க முயற்சி பண்ணேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, திருப்பூர், ஈரோட்டில் இருந்து காட்டனை இறக்கி அதை ரீசெல்லிங் பண்ணலாம், ட்ரேடிங் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு முயற்சி பண்ணேன். அப்புறம் இந்த இளம்பிள்ளை பட்டை வாங்கி சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு முயற்சி பண்ணேன். இந்த மாதிரி பல முயற்சிகள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லா முயற்சியிலுமே நான் தோற்று தான் போனேன். ஏன்னா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை. அதே மாதிரி நம்மளை நம்பி பணம் கொடுக்கறதுக்கு ஆள்களும் இல்லை. ஏன்னா என்றைக்குமே நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய குடும்பத்தை சார்ந்த நம்மளோட பெற்றோர்களோ நம்மளை சுற்றி இருக்கிற நபர்களோ நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் என்றைக்குமே பண்ணவே மாட்டாங்க. நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்களே தவிர, நம்மளை மோட்டிவேட் பண்ணி உன்னால் முடியும், இது நீ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நமக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்க மாட்டாங்க, ஆதரவும் கொடுக்க மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் உங்களோட ஓன் முயற்சியில் மட்டும் தான் நீங்கள் ரிஸ்க் எடுத்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் சக்ஸஸ் ஆனீங்க அப்படின்னா, நீங்கள் சொன்னது எல்லாத்தையுமே அவர்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி ஒருவேளை நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எதிர்ப்பு இருந்ததோ, நீங்க தோத்ததுக்கு அப்புறம் அதை விட டபுள் மடங்கு உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கும். ஏன்னா உங்களை சுற்றி முழுக்க முழுக்க சிரித்து உங்களை ரொம்ப டீமோட்டிவேட் பண்ணி, அதற்காக தான் உன்னை தெரியாத வேலைக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்கிறது, உனக்கு எதுக்கு இந்த வேலை, இதை பற்றி தெரியாமல் நீ எதுக்கு ஆரம்பிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப மோசமான முறையில் நம்மளை கீழ்த்தரமாக நம்மளை பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நம்மளுடைய அந்த உழைப்பு, முயற்சி, நம்மளோட திறமையை ரொம்பவே பார்த்தீங்கன்னா கொச்சைப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நமக்குள்ளேயே ஒரு கில்ட்டினஸ் வந்துடும். எப்படின்னா, ஒருவேளை நம்மளால் முடியாதோ, ஒருவேளை நமக்கு திறமை இல்லையோ, அதனால தான் நம்ம தோத்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி மட்டும் என்றைக்குமே நினைக்காதீங்க. இந்த இடத்துல நம்ம நினைக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அப்படி சொல்கிற எல்லாரையுமே ஒரு டைம் நீங்கள் தெளிவாக பாருங்கள். உங்களுக்கு அந்த தொழில் பண்ணி தோத்ததில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் தோற்று போயிருக்கீங்க. அந்த தொழிலை மீண்டும் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போக முடியும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அந்த அனுபவம் உங்ககிட்ட இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஆப்போசிட்டில் உங்களால் முடியாதுன்னு சொன்ன நபர்கள் எல்லாருமே நீங்கள் பண்ணின அந்த முயற்சியை கூட கையில் எடுக்காமல், எந்த விதமான முயற்சியுமே பண்ணாமல், எந்த விதமான நாலேஜுமே இல்லாமல் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறவங்களாக தான் இருக்காங்க. அப்போ இந்த கம்பேரிசன் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கிற அந்த அனுபவத்தில் 1% கூட அவர்கள்கிட்ட இல்லை. அப்படிங்கும்போது அவர்கள் சொல்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் ஏன் காதில் ஏற்றுக்கணும்? நாம் ஏன் அவர்களோட விஷயங்களை கேட்டு துவண்ட போகணும்? ஏன்னா உங்ககிட்ட இப்போ ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி அவங்களுக்கு சுத்தமாக நாலேஜ் கிடையாது. ஆனால் இதை வச்சு உங்களால் அடுத்த முயற்சி ரொம்ப தெளிவாகவே பண்ண முடியும், சக்ஸஸ் ஆக முடியும். அப்போ எது சிறந்தது? அப்போ எது உயர்ந்தது? எது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும்? நிச்சயமாக 100% இது தான் கொடுக்கும். அப்படிங்கிறது என்றைக்குமே நீங்கள் மறந்துடாதீங்க. நீங்கள் டிஸ்கரேஜே ஆகாதீங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா, நான் சொன்ன இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.